இதெல்லாம் பெரிய ரிஸ்க்குக்கா. அவனுக்கு பொறுக்கிங்க தான், சாதாரண பொறுக்கிங்க இல்ல, பெரிய பணக்கார வீட்டு பொறுக்கிங்க. பெரிய பெரிய லிங்க் இருக்கும்க்கா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்க்கா. அக்கா, நீங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னா அவங்களே பாத்துக்குவாங்கல்ல. மலர், இந்த மாதிரி சிச்சுவேஷனை பொறுப்புல இருக்கிற நாமளே நேர்ல வந்து ஹேண்டில் பண்ணாதான் மக்களுக்கு தைரியம் வரும். நான் பாத்துக்கிறேன். ஸ்பாட்டே தானே? ஆமாக்கா. எங்க இன்னும் காணோம்? வருவானுங்கக்கா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வர மாட்டானுங்கன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டானுங்க. அக்கா. ஹாய், எங்க காலேஜுக்கு போற? ஆமா. வரியா? நாங்களும் ஒரு காலேஜ் நடத்துறோம், அடல்ட்ஸ் ஒன்லி காலேஜ். லெசன்ஸ்லாம் பிரமாதமா இருக்கும். கூட வந்து படிக்கிறியா? மற்ற இடத்துல படிக்கிறதுக்கு நீ ஃபீஸ் கட்டணும். ஆனா எங்க கூட வந்து படிச்சுனா நாங்க உனக்கு ஃபீஸ் கொடுப்போம். சரியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? விடுடா. செம்மையா சொல்லி தருவோம். ஆமா, விடு விடு. விடுடா மச்சான். இங்க பாரு, புதுசா 2 ஃபிகர் நிக்குது. இதெல்லாம் பழசு, விட்டு தள்ளு. அங்க வா. செம்மையா ஆமாடா, இருக்கா? பிரமாதமா இருக்காளே. ஏமா, எந்த காலேஜ் நீ? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. எனக்கு தான் புதுசா வந்திருக்கியோ? ஃபர்ஸ்ட் இயரா ஃபைனல் இயரா? நான் சொல்லல, வேடிக்கைய பாடுறா. அடிங்கக்கா, அவன் தான். அப்படிதான். ஏய், யாரு நீ? தெரியல? இன்னுமா என்ன தெரியல? வீராடா, வீரலட்சுமி வீரபாண்டியன் IAS.
சென்னை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான். ஏண்டா ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்து என்கிட்டயே பொறுக்கித்தனம் பண்றீங்க? என்ன பாப்பா கத்திட்டு இருக்கு? என்ன கத்திட்டு இருக்க? அங்க பாருங்க, என்னாச்சு? பாரு, என் சித்தி மாஸ் பண்ணிருக்காங்க. சென்னை மாவட்ட ஆட்சியர் வீரலட்சுமியின் அதிரடி. கைதிகளை மப்டியில் வந்து கைது செய்த சுவாரஸ்ய சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அடேங்கப்பா, என் பொண்ணு எப்படி ஃபைட் பண்றா பாத்தீங்களா? என்ன என் மருமகனா சும்மாவா? பொம்பளை புள்ள எப்படி வளரணும்னு வீராவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ணா சும்மா சொல்லாத. என் பொண்ணுக்கு நான் தான் இந்த சண்டையில சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த டெக்னிக் எல்லாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு நான் சொன்னதை கத்துக்கிட்டு தான் அவ போய் இவ்வளவு சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹலோ ஹலோ ஹலோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் நிப்பாட்றீங்களா? ஏன் சித்தி போய் ஃபைட் பண்ணி பேர் வாங்குவாங்களா? எல்லா பேரையும் நீங்க எடுத்துப்பீங்களா? இதெல்லாம் என் சித்திக்கு நான் சொல்லி கொடுத்தது. டெய்லி நைட் தூங்கும் போது சித்திக்கு நான் நிறைய ஃபுல்லா ஃபைட் பண்ற கதையா சொல்வேனா? கதையா? அதுலதான் சித்தி இதெல்லாம் கத்துக்கிட்டா. நீங்க வேணா வீரா வந்த உடனே கேளுங்களேன். நல்லா அள்ளி விடுது. அது முதலாளி அம்மா பயங்கரமா ஃபைட் பண்றாங்கன்னு சொன்னம்மா.